நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பல்லடம் சிவன் இயற்கை சந்தைக்கு வந்திருக்கிறோம். பல்லடத்துல இயற்கை முறையில் விளைஞ்ச காய்கறிகள் எல்லாத்தையுமே கடந்த 3 ஆண்டுகளாக சந்தைப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். பல்லடம் சுற்றுவட்டாரத்தில் ஒரு 25 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு 10-15 விவசாயிகள் ஒருங்கிணைஞ்சு இங்க பிரதானமா நம்ம ஊர்ல என்னென்ன காய்கறிகள் அந்தந்த பருவத்தில் விளையுதோ அதை எல்லாமே உற்பத்தி பண்ணி நேரடி நுகர்வோருக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோங்க. நேருக்கு நேர் முகத்தை பார்த்து அவங்க வாங்கிட்டு போகணும். நம்ம நாளைக்கு நம்ம பொருளை இந்த குழந்தை தான் நாளைக்கு சாப்பிட போகுது அப்படின்னு நம்ம கண்ணில் பார்த்து நம்ம கொடுக்குறோம். அந்த நகர்வு காலத்துக்கும் தொடர்ந்து நிற்கும். ஒரு வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறோம். அங்கே பணப்பாளையத்தில் இருக்கிற வரைக்கும் அங்கிருந்து வாங்கிட்டு வரோம். செட்டிபாளையத்துக்கு வந்த பிறகும் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறோம். மருந்தடிக்காத காய்கறிகள்னால குழந்தை இருக்கிறதுனால இங்கே வாரம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். நல்லா இருக்குது காய்கறி. 10 உழவர்கள் இயற்கை உழவர்கள் சேர்ந்தால் இந்த மாதிரி சந்தைகளை அமைச்சிக்க முடியும். விதை முதல் விற்பனை வரை உழவர்களே கையில் எடுத்துக்கும் போது குடும்பத்தில் எந்த நோய் நொடி இல்லாமல் நம்ம குடும்பம் நகரும் போது நம்ம வைத்திய செலவுங்கிற ஒரு பைசா இல்லாத ஒரு சூழலுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை இதில் வாழ முடியும். இங்கே இந்த இயற்கை விவசாயத்துலேருந்து இவங்க சந்தை ஓட்டுறதுக்கு அப்புறம் தான் நாங்கள் காலிஃப்ளவர் இங்கேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம். இதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய நோய்கள் மற்ற சிரமங்கள்லேருந்து ஈஸியாக நம்மளை தற்காத்துக் கொள்ளலாங்க. முக்கியமாக இப்படி ஒரு சந்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற காரணம் எங்கேருந்து தோன்றுச்சு அப்படின்னா, பொதுவாக உணவுங்கிறது அவங்கவுங்களுக்கு தேவையான உணவு அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க கிராமத்தில் இருக்க வரைக்கும். இப்போது நகரமயமாக்கல்ல எல்லாருமே பணம் பொருளாதாரத்துக்காக நகரத்தை நோக்கி வந்துட்டாங்க. அப்படி இருக்க சமயத்தில் அவங்களோட உணவுப் பொருட்களை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறது இல்லை. அப்போ ஒரு சந்தையை நாடி போய் அந்த உணவுப் பொருளை வாங்க வேண்டியதாக இருக்குது. அங்கே சந்தையில் கிடைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரசாயனம் போட்டது, நஞ்சு தெளித்து ஒரு உணவுப் பொருளாக இருக்குது. அதை சாப்பிடும்போது மக்களுக்கு பல வகையில் சிக்கல்கள் ஏற்படுது. சரி, அதை தீர்க்கணும், நம்மளும் நம்மளோட பொருட்களை நேரடியாக ஒரு நுகர்வோர் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த சந்தை ஆரம்பிக்கப்பட்டு ஒரு கடந்த 3 ஆண்டுகளாக நுகர்வோரோட வரவேற்போட நல்லபடியாக நடந்துட்டு இருக்குங்க. பருவ காலத்தில் என்னென்ன காய்கறிகள் விளைவிக்க முடியுமோ அது மட்டும்தான் இங்கே அவங்க சந்தைக்கு கொண்டு வர்றாங்க. இதுலேருந்தே தெரியுது இது முற்றிலும் இயற்கையானது அப்படிங்கிறது. சந்தைங்கிறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம காய்கறிகளை அறுவடை பண்ணுறோம். காலையில் அறுவடை பண்ணி மதியானம் எடுத்துகிட்டு சாயங்காலம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சந்தை அப்படிங்கிற நிபந்தனை வச்சு நம்ம சந்தைப்படுத்திட்டு வர்றோங்க. இயற்கையில் மருந்தடிக்காத காய்கறிகள், கீரை வகையெல்லாம் நல்லா கிடச்சிட்ருக்கு. விலையும் வெளி மார்க்கெட்டை விட நியாயமான விலையில் தான் கொடுத்துட்ருக்காங்க. பல்லடத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது. சந்தை ஆரம்பத்துலேருந்தே நம்ம இயற்கை உழவர்கள் எல்லாம் இணைந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக நம்மளது மானாவாரி விவசாயம். தென்னை மட்டும் இருக்குது. தென்னை சார்ந்த ஒரு தேங்காய் எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயை பயன்படுத்தி ஒரு பலகாரங்கள் செய்யும்போது அந்த பலகாரத்தை வீடு செலவுகளாக செஞ்சுட்டு இருந்தோம். வீடு செலவுக்காக செஞ்சுட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் நம்ம விற்பனை வாய்ப்பாக நம்ம சிவன் இயற்கை சந்தை இருக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்தி செய்யறதுனால எனக்கு ஒரு வருமானமாக வருது. அந்த வருமானத்து மூலமாக எனக்கு ஒரு பெரிய மன நிறைவு கிடைக்குது. பால்வரையெல்லாம் விளைஞ்ச இடத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போய் அதை விற்றுட்டு வர்ற தூரத்துக்குள்ளே நம்ம விளைஞ்ச பொருளை சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை ஆரம்பத்திலேருந்தே வலியுறுத்திட்டு வந்திருப்பாங்க. நம்ம சிறப்பாக விவசாயிகளை இணைஞ்சு ஆளுக்கு 2 காய்கறி திட்டமிட்டு விவசாயம் பண்ணி மக்களுக்கு கொடுத்தோம்னா அந்த நம்பிக்கை நம்ம முழுமையான இயற்கை விவசாயத்தில் தான் பண்ணுறேன், நல்ல பொருளை கொடுக்குறேங்கிற நம்பிக்கை மக்களுக்கு நம்ம டிரான்ஸ்பரன்சியாக கொண்டு போனோம்னா மக்களுடைய வரவேற்பு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது இது எடுத்துக்காட்டுங்க. நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து சந்தை தொடங்கினோம். இன்றைக்கி ஒரு 14 பேர் நம்ம கூட களத்தில் சந்தை விற்பனைக்கு பயிர் பண்ணி எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. இது நேரடியாக இந்த ஒரு 14 பேர் இருக்கிறோன்னா நமக்கு பின்னாடி ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி, 30 கிலோமீட்டர் தள்ளி, 40, 50 இந்த மாதிரி தமிழகம் முழுக்க அரிசி வகைகள், தானிய வகைகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள் விளைய வைக்கிற உழவர்களுக்கு நம்ம சந்தையில் வாய்ப்பு கொடுக்குறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பொருளை நமக்கு அனுப்பிச்சுடுறாங்க, நம்ம சந்தையில் அதை விற்பனைக்கு வச்சுருக்கிறோம். இப்போது இந்த சந்தை தொடர்ந்து பல்லடத்தில் நடக்கிற தொடர்ந்து சோமனூரில், கருமத்தம்பட்டியில், அப்புறம் அவினாசி ஏரியாலையும் வாரத்தில் மற்ற நாட்கள்லேயும், அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு சோமனூர் பகுதியில் நடத்துகிறாங்க, வியாழக்கிழமை அன்னைக்கு அவினாசியில் நடக்கிறாங்க. அதே போல் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் தொடர்ச்சியாக இயற்கை சந்தைகள் நடந்து வந்துட்டுருக்குங்க. சந்தை அப்படிங்கும்போது நம்ம உழவர்கள் விதைகளை நம்ம சந்தையிலே பரிமாறிக்கிறோம். நம்ம அடுத்த நகர்வு என்னவா இருக்கணும், நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம சந்தையில் வச்சு நம்ம பேசி அதுக்கான ஒரு தீர்வு அடைகிறோம். அதிகமான விவசாயத்தில் மருந்துகளெல்லாம் அடிக்காமல் இருக்கிறாங்க. அதனால் குழந்தைகளுக்கு கொடுக்குறக்கெல்லாம் எங்களுக்கு பயம் இல்லை. நேரடியாக விற்பனை செய்கிறதுனால இடைத்தரகர்களுடைய மூலமாக அவங்களுக்கு போகிற லாபம் இல்லாமல் நேரடியாக உபயோகிப்பாளர்களுக்கே அந்த லாபத்தை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இப்போ கடைசியாக இப்போ நம்ம ஒரு 3 மாத காலமாக ஒரு முயற்சி எடுத்துருக்குறேங்க. நுகர்வோர் நம்ம நிலத்தில் நம்ம என்ன பயிர் பண்ணுறோம், அது எப்படி பயிர் பண்ணிகிட்ருக்குறோம், அது என்ன முறையில் பயிர் பண்ணிகிட்ருக்குறோங்கிறத நுகர்வோர் நம்ம பொருளை வாங்கி சாப்பிட்ற நுகர்வோர்
அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் முதல் பெரியவங்கள் வரை எல்லாரும் வந்து நம்ம தோட்டத்தை பார்த்து, நம்ம விளைநிலத்தை பார்த்து, நம்ம விவசாய முறையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக வந்துங்க ஒரு திட்டம் ஒன்று வகுத்து, உங்களின் உழவர்களோடு ஒரு நாள் அப்படின்னு அதுக்கு ஒரு தலைப்பு வச்சுங்க. நம்ம தோட்டத்துக்கு வந்து அழைப்பு கொடுக்குறேங்க. ஒரு நாள் முழுக்க வந்து நம்ம உழவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல, யாராவது ஒரு உழவர் தோட்டத்தில் அந்த அன்னைக்கு மதிய உணவை ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் வர வச்சு நம்ம விவசாய முறை எப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கிறோம், என்ன பயிர் பண்ணியிருக்கிறோம், அந்த பயிரினுடைய என்னென்ன நகர்வுகள், அது வந்து களை வெட்டுற தருணத்தில் இருக்குதா, அறுவடையில் இருக்குதா, நேற்றுக்கு நீங்கள் வாங்கிட்டு போன ஒரு கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் வந்து இந்த செடியிலிருந்து பறிச்சது, நேற்று வாங்கிட்டு போன அந்த வெண்டைக்காய் வந்து இந்த செடியிலிருந்து அறுவடை பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிறத வந்து நேரடியாக நம்ம தோட்டத்தில் நுகர்வோருக்கு காமிச்சு அதனுடைய விவரங்களை வந்து சொல்லி கொடுக்குறேங்க. நம்ம வாழ்வியலையும், நம்ம எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மாற்றி இருக்கிறோம், எதையெல்லாம் தவிர்த்து இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம நுகர்வோர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோங்க.